திமுக பெண் பேரூராட்சி தலைவருக்கு எதிராக திமுக, அதிமுக, பாமக கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர மனு. நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் அதிர்ச்சி. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் சிறப்பு நிலை பேரூராட்சியில் 18 வார்டுகள் உள்ளன. இந்த பேரூராட்சியின் தலைவராக திமுகவை சேர்ந்த லட்சுமி முரளி என்பவர் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் இருந்து வருகின்றார். இந்த நிலையில் பரமத்திவேலூர் பேரூராட்சி தலைவர் லட்சுமி முரளிக்கு எதிராக திமுகவை சேர்ந்த பேரூராட்சி துணைத் தலைவர் ராஜா தலைமையில் திமுகவை சேர்ந்த 12 கவுன்சிலர்களும், அதிமுகவை சேர்ந்த 2 பேரும், பாமக ஒரு சுயேட்சை என 16 கவுன்சிலர்களும் பேரூராட்சி செயல் அலுவலர் சண்முகத்திடம் மனு ஒன்றை அளித்தனர். அதில் பேரூராட்சி தலைவர் லட்சுமி முரளி அவர்களுக்கு எதிராக பேரூராட்சி மன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அதன் மீது விவாதம் நடத்த வேண்டும், மேலும் அன்றே வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் எனவும் அவர்கள் அந்த மனுவில் தெரிவித்துள்ளனர். பேரூராட்சி தலைவர் லட்சுமி முரளி அவர்கள் சர்வாதிகார போக்கினை கடைபிடிக்கின்றார். மேலும் பேரூராட்சி நிர்வாகத்தில் தலைவரின் கணவர் முரளியின் தலையீடு இருப்பதாகவும், மேலும் அங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்களை மிரட்டுகிறார் என்றும், வார்டு குழுக்கள் அமைக்காதது, மன்ற கூட்டங்கள் தொடர்ந்து கூட்டாதது, அடிக்கடி செயல் அலுவலர்களை மிரட்டுவது, மாற்றம் செய்வது, வார்டுகளில் சரிவர பணிகளை செய்யாதது, மேலும் விருப்பப்பட்டவர்களுக்கு ஒப்பந்தங்களை வழங்குவது, இதுபோன்ற காரணங்களை அடுக்கடுக்காக பேரூராட்சி கவுன்சிலர்கள் அந்த மனுவில் தெரிவித்துள்ளனர். திமுகவின் தலைவருக்கு எதிராக திமுக கவுன்சிலர்களை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ளது திமுகவினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கான மனுவை கொடுக்கும்போது திமுகவை சேர்ந்த 4வது வார்டு கவுன்சிலர் ராமசாமி வரவில்லை என்பது குறித்து விசாரித்த போது அவர் வெளிநாட்டிற்கு சென்றுள்ளதாக சக கவுன்சிலர்கள் கூறினார்.